उपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। वसिष्ठ भगवानुक्कु देवऋषियाय त्रिलोक संचारियाय திகழக்கூடிய நாரத பகவான் உபதேசம் செய்தருளின திருவேங்கடனுடைய திருநாமங்கள் 1000 இப்பொழுது நாம் 161வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். வாமனனாக வந்த எம்பெருமான் வரலாற்றின் அடிப்படையில் திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்களை நாரதர் தொகுத்து வெளியிடுகிறார். அப்பொழுது வாமனனாக பகவான் பிறந்து மகாபலியிடமிருந்து ராஜ்யத்தை கவர்ந்தது நியாயமா என்ற கேள்வி அவருக்கு முன்னாடி வருது, நமக்கு தெளிவிப்பதற்காக. மகாபலி என்ன செஞ்சான்? மகாபலி என்கிற அசுரன் அசுரர்கள்ட்ட இருந்த தீய குணம் இல்லாதவனாகத்தான் இருந்தான். ரொம்ப ஆச்சாரியர்கிட்ட பக்தி வைத்திருந்தான், வேதத்தில் நம்பிக்கை வைத்திருந்தான், வேள்விகளை செய்தான், ஆங்காங்கே வேள்விகளை செய்வதற்கு ஆதரவும் கொடுத்தான். நாராயண பக்தர்களிலே தலை சிறந்தவனாக இருந்தான். பிரகலாதனுடைய பேரன் வேற. அப்படி இருக்கும் பொழுது மகாபலிக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டத்தை எம்பெருமான் கொடுக்க வேண்டும்? ஏன் மகாபலியிடமிருந்து ராஜ்யத்தை வாங்க வேண்டும் என்று பெரிய கேள்வி ஒன்று மக்களிடையே இன்றும் வந்து கொண்டே இருக்கிறது. மகாபலியிடமிருந்து ராஜ்யத்தை வாங்கினான் இந்திரனுக்கு கொடுப்பதற்காக. அதற்காக தன் உருவத்தை குறுக்கி கொண்டு பெரிய ஒரு படி பாலை ஒரு ஆழாக்கிலே சுருக்கி வைப்பது போல தன்னுடைய நெடிய உருவத்தை குள்ள வாமனாக்கி கொண்டு வந்தான். இத்தனை ஏன் செய்ய வேண்டும்? மகாபலியோடு போரிட்டு வெல்லக்கூடாதா? மகாபலி இவன் போருக்கு கூட்டியிருந்தால் மகாபலி வந்திருப்பானா? மகாபலி மகாபெரும் பக்தனாக இருக்கும் பொழுது அவனுக்கே இந்த மாதிரி நிலை, அவன் ராஜ்யத்தை பிடுங்க வேண்டும். எல்லாம் ஒரு பெண்ணுக்காக. அதனால தான் பெண்களுக்கு அவ்வளோ வலிமை. ஒரு பெண் அவளுடைய தாய்ப்பாசம் அதற்காக செய்தான். யார் அந்த பெண்? கஷ்யபருடைய மனைவி அதிதி. கஷ்யபருக்கு 2 மனைவிகள், பல மனைவிகள், அதில் ரெட்டையாக இருப்பாங்க. அதில் கஷ்யபருடைய மனைவிகளில் அதிதி திதி என்று இவர் ஒரு செட்டு. அதிதியின் பிள்ளைகள் தான் தேவேந்திரன் முதலிய தேவர்கள்.
திதியின் பிள்ளைகள் தான் அசுரர்கள். இந்த அசுரர்களும் தேவர்களும் பங்காளிகள். அடிக்கடி அவர்களுக்கு புகைச்சல் சண்டை வரத்தான் செய்யும். அதிலே அதிதியின் பிள்ளையான தேவர்களுக்கு குரு ப்ரகஸ்பதி, திதியின் பிள்ளையான அசுரர்களுக்கு குரு சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு ப்ரகஸ்பதியிடம் இல்லாத ஒரு தனி திறமை இருந்தது. ஒரு இறந்து விட்டால் அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். எவ்வளோ பெரிய திறமை இது! எங்கே இருக்கார் இந்த சுக்கிர பகவான் இப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். ஏன்னா இரவாமல் இங்கேயே ஆண்டு கொண்டிருக்கலாம், ஊழல் பண்ணி கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினி என்ற ஒரு மந்திரம் வச்சிருந்தார். அதை ஜெபித்து மாண்டு போனவனை மீண்டும் உயிர்ப்பிக்க அவராலே இயலும். இருந்தாலும் கூட அவருடைய ஃபாலோவர்ஸான அசுரர்கள் தோத்துக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அவருடைய கட்டளைப்படி ஆரம்பத்தில் நடப்பார்கள், அப்புறம் அவரை மீறுவார்கள். இப்படிப்பட்ட நிலையினால சுக்கிர பகவான் கொஞ்சம் வருத்தம் தான். நமக்கு இவ்வளோ திறமை இருந்தும் நம்ம கட்சி மேலே வரல. ப்ரகஸ்பதி என்ற அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய தேவகுரு ஒருவாறு தேவர்கள் நல்லவர்களாக இருந்ததால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மகாபாரத யுத்தத்தினோட பெரிய கொடுமை யுத்தம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்தது. எப்பொழுதோ அமிர்தம் எம்பெருமான் பெண்ணாகி வந்து தேவர்களுக்கு கொடுத்து அசுரர்களை வஞ்சித்த பிற்பாடு கூட்டணி தர்மத்தை முறியடித்து விட்டு தேவர்கள் தாங்கள் மட்டும் அமுதம் வருகினார்கள். மாயாவி கண்ணபீர் மாயாவி நாராயணனுடைய உதவியினால என்று அசுரர்களும் தேவர்களும் பெரும் போர் செய்தார்கள். சாவா இல்லை மரணமா அல்லது வெற்றியா என்று அசுரர்கள் போரிடுகிறார். அந்த போரில் வீரமாக பிரமாதமாக போரிடுகிறான் இந்திரசேனன் என்கிற அசுரன். யார்? அது பிரகலாதனுடைய பேரனான மகாபலியின் ஆதி பெயர். போரில் தேவர்கள் அமுதம் சாட்ட வலிமையினால் அசுரர்களை வீழ்த்துகிறார். பிரம்மதேவன் வந்து இனிமேல் அடிக்காதீர்கள் அசுரர்களை என்று விரட்டி பிரித்து வைக்கிறார். அப்போ சுக்கிர பகவான் போர்க்களத்துக்கு போய் யார் யார் படைத்திருக்கிறார்கள் பார்க்கும்பொழுது இந்திரசேனன் மாண்டு கிடக்கிறத பார்க்குறார். இளம் வாலிபர். அவருக்கு இந்திரசேனன்ட்ட ஒரு அன்பு உண்டு. ஏன்னா ஆச்சாரியர்கள்ட்ட அடிபணிப்போம். எனவே அவர் இந்திரசேனனுக்காக அந்த அற்புதமான மிருத சஞ்சீவினி மந்திரத்தை ஜெபித்து அவனை போரிலே உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து பார் தேவர்களுக்கு பாடம் போட்டுகிறேன்னு அவனுக்கு ஒரு வேள்வி செய்து வைத்தார். அந்த வேள்வியில் அவனுக்கு குதிரைகள் வந்தன, தேர் வந்தது, கொடி வந்தது, வில் வந்தது, ஆயுதங்கள் வந்தன. அந்த தேரிலே உட்கார்ந்து அவன் போர் புரிந்தால் யாரும் அவனை வெல்ல முடியாது. இதே வேள்வியைத்தான் இந்திரஜித் செய்ய ஆசைப்பட்டான். அந்த வேள்வியை மட்டும் இந்திரஜித் முடித்திருந்தால் ராமாயண கதையில் அவனை வெல்வது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆகையினால்தான் இந்திரஜித்து யாகத்தை நிறைவேற்றுவதற்குள் அவனுடன் போரிடுவதற்கு விபீஷணன் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு போனார். இது ராமாயணத்திலே பார்க்கிற வரலாறு. அந்த வேள்வியை செய்து வைத்தார். அதிலிருந்து அவனுக்கு தேர் வந்தது, குதிரைகள் வந்தன. அவனுக்கு பெரிய அபிஷேகம் செய்து வைத்தார். நீ தேவர்கள் மீது படையெடு என்று சொன்னார். தேவர்கள் மீது படையெடுத்தான். அமிர்தம் சாட்டி இருந்து கூட தேவர்களால் அவனை ஜெயிக்க முடியல. 3 லோகத்தையும் கான்கர் பண்ணினான், ஆக்கிரமித்தான். மகாபலி ராஜ்யம் தான் எங்கே பார்த்தாலும். தேவர்கள் ராஜ்யத்தை இழந்து குகையிலையும் மேருமலை கோயிலையும் இனுமலை மந்தார மலை எங்கேயோ ஒடிந்து வாழ்ந்தார். தன் பிள்ளைகளுக்கு அரசு இல்லை, தன் பிள்ளைகள் சுக வாழ்க்கை வாழலாம், எந்த தாய் பொறுப்பா? அதனால் கஷ்யப்பர்கிட்ட போய் மன்றாடினாள் அதிதி. அவருக்கு உங்களுக்கும் பிள்ளை தான், எனக்கும் பிள்ளை. ஆனால் உங்கள் இன்னொரு மனைவியுடைய பிள்ளைகள் செல்வ செழிப்போடு இருக்கார். என் பிள்ளைகள் வாடுகிறார்களே, வதங்குகிறார்களே, அவர்களுக்கு மீண்டும் ராஜ்யம் கிடைக்க வேண்டும், அதற்கு வழி சொல்லுங்கள். பகவானை தான் பிரார்த்திக்கணும். எப்படி பிரார்த்தித்தால் உடனே பலன் கிடைக்க சொல்லுங்கள். உடனே கஷ்யபர் பிரயோவிரதம் என்ற விரதத்தை அதிதிக்கு உபதேசம் பண்ணுகிறார். அதிதி இந்த விரதத்தை மிக ஸ்ரத்தையாக அனுஷ்டிக்கிறார். இப்பொழுது நாராயணனுக்கு சிக்கல் பிடிச்சிடுது. அதிதி பயோவிரதம் பண்ணி அவள் விரும்புவது என்ன? தன் பிள்ளைகள் மீண்டும் அரசுக்கு வரணும். அப்படின்னா மகாபலிகிட்டேருந்து அரசை பிடுங்கணும். மகாபலி என்ன தப்பு செஞ்சான்னு பிடுங்கிறது?
மகாபலி தப்பே செய்யலையே, அவன் ராஜ்யத்தை நான் தான் ஆண்டு வரான். அதனால அதிதியின் கனவிலே வந்து நின்ற நாராயணன், அம்மா உன்னுடைய விரதத்தை பற்றி தெரிஞ்சுட்டேன், எதற்காக பண்ணுற விரதம்னு கேட்டார். தெரிஞ்சுட்டேன். அதிதி தன்னுடைய குறையை சொன்னாள். நாராயணன் சொன்னான், அதிதி தாயே, மகாபலிகிட்ட இருந்து ராஜ்யத்தை பிடுங்குவது கஷ்டம். அவனுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குமா, அவனுக்கு ஆச்சாரியர்களுடைய பாதுகாப்பு இருக்கு. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் பாதுகாப்பு இருக்கிற பக்கத்தில் தான் நாராயணன் இருப்பான். போருமா, அவன் பாதுகாப்பும் அவனுக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட எங்கிட்டயே வந்து அவன்கிட்ட ராஜ்யத்தை பிடிக்கக்கூடுன்னு கேட்குறியே, இது நியாயமானு கேட்டார். எனக்கு நியாயம் அநியாயம் தெரியாது. நான் ஒரு தாய், என் பிள்ளைகள், என் வயிற்றில் நான் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் கஷ்டப்படுவது தாங்க முடியும். நான் இந்த விரதம் செய்து உன்னை சரணமடைந்தேன், நீ எனக்கு இது கூட செய்யவில்லை என்றால் அப்புறம் என்ன சரணாகத ரட்சணம் பண்ணுவது என்று அதிதி கேட்டாள். சரி, ஏதோ ஐடியா பண்ணணும், மேனேஜ் பண்ணுறேன்னுட்டான். நம்ம ஊரில் மேனேஜர் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதற்காக உனக்கே பிள்ளையாக பிறக்கிறேன் என்று பிறந்தான். உனக்காகத்தான் எத்தனையும் செய்கிறேன், அதுக்காக உன் வயத்திலேயே நானும் பிள்ளையாக பிறக்கிறேன் என்று பிறப்பிலேயாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அஜாயமான் என்று வேதம் ஓதக்கூடிய பெருமான் அதிதியின் பிள்ளையாக வந்து பிறந்தார். அதிதியின் பிள்ளை என்பதனால எனக்கு ஆதித்தேயன் என்று ஒரு திருநாமம். சமஸ்கிருதத்தில் அதிதியின் புதல்வனை ஆதித்தேயன் என்று சொல்வார். ஏன் இந்த பெயரை நாரதர் சொல்றார்? அந்த அதிதி பண்ண வேலை தான் இத்தனையும். ஓர் அதிதி செய்த விரதத்துக்காக அவள் சரணாகதி அடைந்தாள் என்பதற்காக எம்பெருமான் மகாபலியிடமிருந்து ராஜ்யத்தை போரிலே பெற முடியாது. அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அவனிடம் பிச்சை எடுத்து தான் அந்த ராஜ்யத்தை வாங்கிட்டு வர வேண்டும் என்று ஸ்ரீயப்பதியான திருவின் கேள்வனான திருமால் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்து அவள் பிள்ளையாக பிறந்தாள். பெருமான் வாமனனாக அவதரித்ததின் பின்னணியில் அதிதி இருக்கிறாள் என்று அவனையே பிள்ளையாக பெற்றாளே அவள் என்று தன் தாய்க்காய் இதை செய்த எம்பெருமான் என்பதை நாம் உணர ஆதித்தேயன் என்ற திருநாமத்திலே வாமனனை சொல்லி, அந்த வாமனன் தான் வெங்கடேஸ்வரன், எனவே அவன் ஆதித்தேயனாக வந்தான் என்று ரசிக்கிறார். இதுவரை நாம் சொன்ன இந்த திருநாமத்துக்கு சுருக்கமான வாய்ப்பாடு. பயோவிரதம் கஷ்யபதோபி லப்ய சமாச்சரந்த்யாம் கருணம் பிரதஷ்ய அதித்யபிக்ஷா இதி மாத்ருதாம் தாம் ச ஆதிதேயோ தததாசயத்தது ச ஆதிதேயோ தததாசயத்தது. அவளுக்கு அம்மா என்கிற பட்டத்தை கொடுத்து அவள் பிள்ளையாக ஆதித்தேயனாக வந்ததுனால எம்பெருமானுக்கு ஆதித்தேயன் என்று தரலாம். இதனையே நீங்கள் கேட்பீர்கள், தமிழ் வாய்ப்பாட்டில் சொல்லும். அப்பயோ நோன்பு படிந்த பத்னி அதிதிக்கு இனிய மகனாய் வந்தான், ஆதித்தேய பெயரால் வேங்கட வந்தான். இப்படி நாம் ஜெபித்தால் இக்கட்டிலிருந்து நம்மளை எப்படி எம்பெருமான் காப்பாற்றும்? எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஆதித்தேயாய நமஹா, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.